ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியாவோட 3வது சூப்பர் ஹிட்ஸ் மேட்சை ப்ரிவியூ பண்ண போறேன். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக விளையாட போறா, ஈடன் கார்டன்ஸ்ல விளையாட போறா. அப்ப இந்த ப்ரிவியூக்குள்ள போயிடலாம். வழக்கம் போல கண்டிஷன்ஸோட ஆரம்பிச்சேன்னா, இன்டர்நேஷனல் ஐபிஎல் ஸ்டார்ஸ் ரெண்டுமே படிக்க போறேன். இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ்க்கு இந்த T20 வேர்ல்ட் கப்ல 5 மேட்ச் நடந்திருக்கு. எப்படி போயிருந்திருக்குன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் 1 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. Average first inning score 182, average second inning score 147, pace economy 8.53, spin economy 9.12, pace wickets 44, spin wickets 31. நான் திருப்பியும் சொல்றேன், சீமர்ஸ் அதிகமா ஓவர் போட்டதுனால அதனாலதான் விக்கெட்ஸ் கூட எடுத்துக்கிறதா காட்டுறது. இப்ப இந்த ஸ்டாட்ஸை பார்த்தோம்னா, ஸ்பின் எக்கானமி ஹையர் தென் பேஸ் எக்கானமி போட்டுருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் சில மேட்சஸ்ல பார்ட் டைம் போட்டதுனால அந்த ஓவர்ல ஒரு 14 ரன் மாதிரி கொடுத்துருக்கு. அதனாலதான் அந்த ஸ்பின் எக்கானமி ஷோயிங் அஸ் ஹையர் தேன் த பேஸ் எக்கானமி. திருப்பியுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் இட் வில் வின் த மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ்ன்னு காட்டுறது. அந்த சேஸ் வின்னே ஒரு 155 சேஸ் தான். அதனால பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் பண்ணணும். இப்ப இந்த போன வருஷம் ஐபிஎல் ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 6 மேட்ச் விளையாடினா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 தடவை ஜெயிச்சது, பேட்டிங் செகண்ட் 2 தடவை ஜெயிச்சது, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 199, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 180, பேஸ் எக்கானமி 10.87, ஸ்பின் எக்கானமி 8.4, பேஸ் விக்கெட்ஸ் 40, ஸ்பின் விக்கெட்ஸ் 32. ஸோ சீமாஸ் இன்னும் ஓவர் போட்டிருந்தா, ஆனா பேஸ் எக்கானமி ஸ்பின் எக்கானமிக்கு 2 ரன் வித்தியாசம் இருக்கு. So எனக்கு பொறுத்தவரைக்கும் the spinners will play a big role at this venue, especially if we have quality spinners. இப்ப கேகேஆருக்கு நாராயண், வருண் சக்கரவர்த்தி தான் எல்லா மேட்சும் நன்னா போட்டா, இந்த கேஸ்ல இந்தியாவுக்கு குல்தீப் யாதவ் விளையாடியே ஆனும், வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்ஷர் பட்டேல் அப்படிதான் நான் போவேன். ஸோ இந்த கேஸ்லயுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணும். அண்ட் the spinners which may not be reflected in the first stats, the spinners will play a big part in this venue according to me. பிளேயிங் லேர்ன் போனோம்னா, நான் போன வீடியோல வேற வேற பிளேயிங் காம்பினேஷன்ஸ் எப்படி போலான்னு நான் சொன்னேன். திருப்பியுமே நான் அப்படி சொல்ல போறேன். நான் எப்படி போவேன்னா, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சிறுகுமார், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், அஷ்தீப் சிங், ஜசீர் டும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. இப்ப சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தா, இப்ப going to outweigh the benefit of playing குல்தீப் யாதவ் இல்ல. சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தா எல்லாருமே ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும். இஷான் கிஷன் நம்பர் 4லயும் விளையாடலாம். சுருக்குமாறு நான் சொன்ன மாதிரி இந்த பவுன்ஸ் இருக்கிற பிச்சஸ் நம்பர் 5லயும் விளையாடலாம். ஆனா ஹர்திக் பாண்டியா 6, அப்புறமா அக்ஷர் பட்டேல் இந்த பேட்டிங் ஓடியே குல்தீப் யாதவ் விளையாடலைன்னா வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கினா. நான் இந்த மேட்சை பத்தி பேசல, செமிஃபைனல் ஃபைனலை பத்தி பேசுறேன். இந்தியா will have to look for options. அதெல்லாம் பண்ணவே கூடாது. நான் தைரியமா குல்தீப் யாதவ் விளையாடுவேன். இந்த 7 பேட்ஸ்மேன் இந்த ஹை ஸ்கோரிங் வென்யூஸ்ல போறோம். ஒருவேளை சஞ்சு சாம்சனை விளையாடியே ஆனோம்னா, நான் சொன்ன மாதிரி திலக் வர்மா 3, இஷான் கிஷன் 4, சுருக்குமார் 5 அப்படி போகணும். நான் இன்னுமே குல்தீப் யாதவ் விளையாடி இருந்திருக்கேன். அவ எப்படி போவான்னா, இதே காம்பினேஷன், இந்த ஜிம்பாப்வே மேட்ச் போன காம்பினேஷன் தான் போவா. அப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, சிவம் தூபியை உக்காத்தி வச்சுட்டு பேட்டிங் டெப்த்னு பார்த்தா நான் பார்க்க மாட்டேன். அப்படி பார்த்தானா ரிங்கு சிங்கை விளையாடணும் அஹெட் ஆஃப் சிவம் தூபே. பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தோம்னா, நான் 2 மாற்றம் போட்டிருந்திருக்கேன். எப்படி இருக்குன்னா, ஷெய் ஹோப், ராஸ்டன் சேஸ், ஷிம்மர் எட்மயர், ஷஃபேன் ரதர்ஃபர்ட், ராக்மன் பவுல், ஜேசன் ஹோல்டர், அக்கீல் ஹுசேன், குரகேஷ் மோட்டி, மேத்யூ ஃபர்ட், ஷமார் ஜோசப், ஜேரன் சீல்ஸ். இப்ப கேட்கலாம், இதனால போன மேட்ச் 50 அடிச்ச ரொமாரியோ ஷெப்பரை உட்காத்தி வச்சிருந்திருக்கேன்னு கேட்கலாம். அப்புறமா அவர் ஓப்பனிங் பவுலிங் போட்டு அவர் ஒரு 2 ஓவர்ல 22 ரன் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் 9 விக்கெட்டால தோத்துட்டா. இன்ஸ்பைட் தட் பஞ்ச் 100 பார் ஸ்கோர் தான் அடிச்சா. இந்த பவுலிங் அட்டாக்கு பார் ஸ்கோர் அடிச்சிருந்தாலே டிஃபெண்ட் பண்ணிருக்க மாட்டா. ஆனாலுமே இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்புறம் கடைசியில அடிக்கிறதுல ஆல்ரெடி யூ காட் குரகேஷ் மோட்டி அண்ட் அக்கீல் ஹுசேன் who can bat. ஸோ அந்த கேஸ் அவாலுமே அக்கீல் ஹுசேன் அந்த எம்எல்சி எல்லாமே ரொம்ப மெச்சூரா விளையாடுறாரு. ILT20லயுமே மெச்சூரா விளையாடுறாரு. he could have still played that role. பவுலிங் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெங்தன் பண்ணியே ஆனும். ரொமாரியோ ஷெப்பர் பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ற இந்த முதல் மேட்ச் ஏதோ ஓசியா ஹேட்ரிக் எடுத்துட்டு, அதை தவிர பவுலிங்ல ஒண்ணுமே பண்ணல. மேத்யூ ஃபோர்ட் ஒரு ஸ்விங் பவுலர், கடைசியில பேட்டிங்கும் விளையாடுவார். அந்த கேஸ்ல அக்கீல் ஹுசேனுக்கு பவர் பிளேல போடுறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்ப அக்கீல் ஹுசேன் பவர் பிளேல 3 ஓவர், அப்புறமா மேத்யூ ஃபோர்ட் எவ்வளவு ஓவர் போடுறதோ, அப்புறமா ஜேடன் சீல்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல ஒன்றும் விளையாடவே இல்லைன்னு நினைக்கிறேன். மேத்யூ ஃபோர்டை வச்சு ஓட்டின்னு இருக்கா. அப்புறமா ஜேசன் ஹோல்டர்
ஜேசனோட இருந்து செம அடி வாங்கியிருந்திருக்கார் பவுலிங்ல இந்த டோர்னமெண்ட்ல. பவர் பிளேயர் நான் ரிஸ்கே பண்ண மாட்டேன், இந்த வெனியூல 55 வரணும், அதனாலதான் ஜேடன் சீல்ஸ், மேத்யூ ஃபோர்ட் அண்ட் அகீல் ஹுசைனை போடுவேன் பவர் பிளேயர். அவ ஒருவேளை ராஸ்டன் சேஸ் தான் கொண்டு வர பார்க்கலாம். அதனாலதான் பிராண்டன் கிங் வந்து அவ்வளோ ரன் அடிக்கல. போன மேட்ச் 21 ரன் அடிச்சார். ராஸ்டன் சேஸ் ஓப்பனிங் விளையாடுனா அவரும் பேட்டிங் விளையாடி ஆஃப் ஸ்பின்னும் போடலாம் தேவைப்பட்ட. ஸோ இன்னுமே நான் சொல்றேன், இப்போ ஷமார் ஜோசப்பை ரொம்ப லேட்டா கொண்டு வரா. நான் வந்து ஷமார் ஜோசப்பை ஒன்றும் நான் பவர் பிளேல கொண்டு வருவேன், எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் இந்தியா. இப்ப ஒருவேளை இந்தியாவுக்கு ஸ்டார்ட் கிடைச்சிட்டு அப்புறமா ஷமார் ஜோசப்பை கொண்டு வந்தான்னா ஐ டோன்ட் திங்க் வி மச் ஆஃப் அன் எஃபெக்ட் ஃபார் ஹிம். ஸோ நான் வந்து ஷமார் ஜோசப்பையும் நான் சீக்கிரமா கொண்டு வர பார்ப்பேன். அப்படிதான் நான் வெஸ்ட் இண்டீஸ் 11 நான் போவேன். இப்ப 11 கம்பேரிசன் பார்த்தோம்னா அந்த பவர் பிளேல 55 ரன் வரணும். யாரு இந்த எந்த டாப் 4 அடிக்க போறதுன்னா, இப்ப வந்து நான் வந்து என்ன சொல்றது, இப்போதைக்கு ஐம் ஒன்லி கோயிங் டு கோ ஃபார் தி 11 தே வில் கோ ஃபார். அவ கண்டிப்பா 11 மாத்த மாட்டா. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், நிஷாந்த் கிஷன், திலக் வர்மா, தென் நிஷாந்த் கிஷன். அப்புறமா வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஷே ஹோப், ராஸ்டன் சேஸ், ஷிம்ரான் ஹெட்மயர், ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட். போன மேட்ச் இந்தியா வந்து தே ஸ்கோர்ட் அ பிக் ஸ்கோர். வெஸ்ட் இண்டீஸுமே பெரிய ஸ்கோரை அடிச்சிருந்திருக்கா. ஆனா இந்தியா காட் அ பெட்டர் பவுலிங் அட்டாக் தென் வெஸ்ட் இண்டீஸ்னால நான் அந்த எட்ஜ் இந்தியாவுக்கு கொடுக்கறேன். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஹஸ் ஆல்சோ பின் டூயிங் வெரி வெல். அப்புறம் இந்த நடு ஓவர்ஸ்ல எடுத்துன்னு போறதுன்னா ராவ்மன் போர், ஜேசன் ஹோல்டர், அகீல் ஹுசேன், குரகேஷ் மோட்டி, மேத்யூ ஃபோர்ட். வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து பேட்டிங் டெப்த் இருக்கு. இந்தியாவுக்கு வந்து அவ பேட்டிங் டெப்த் தான் போவா. அந்த கேஸ்லயுமே சுருக்கமாக ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல்னா இந்தியா வந்து இந்த டபுள் கியர்ஸா விளையாடக்கூடிய அந்த திறமை இருக்கு. அதனாலதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா காட் தட் பேட்டிங் எட்ஜ். பட் வெஸ்ட் இண்டீஸ் இது கலெக்டிவ்லி 2 பேருமே டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் லைனப்ஸ். ஆனா இந்தியாவுக்கு வந்து ஐ ஃபீல் இட்ஸ் a bit more reliable. பவுலிங்ல வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கும் எட்ஜ் இருக்கு, ஸ்பின்னும் எட்ஜ் இருக்கு. இந்தியா காட் த எட்ஜ். அதனால நான் இந்தியா சே தே காட் எட்ஜ் இன் திஸ் மேட்ச்னு சொல்லுவேன். ஆனா குல்தீப் யாதவ் விளையாடி ஆனும், இல்லைன்னா ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கினா they may find it a bit more difficult. Still இந்தியா தான் ஜெயிப்பான்னு எனக்கு தோன்றது. ஆனா குல்தீப் யாதவ் விளையாடியானும் பார்க்கலாம். அந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மை பெயின் வாட்சஸ்.